இந்த கட்சிகளின் அரசியல், இந்த கட்சிகளின் ஆட்சி, அதிலிருந்து ஒரு மாற்றம். மாறி மாறி இரண்டு பெரும் திராவிட கட்சிகள், ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணா திமுக, ரெண்டு கட்சிகள் 60 ஆண்டுகளாக மாறி மாறி நம்மை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இது ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று என் அன்பு மக்கள் கருதுகிறார்கள். அது இல்லை, இரண்டும் ஒரே கட்சி தான். அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும், கொள்கையிலே எண்ணம் மாறாது. காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் ஒரே கட்சி தான். அவர்கள் கதர் கட்டின பாரதிய ஜனதா, அவர்கள் காவி கட்டின காங்கிரஸ். ரெண்டு பேருக்கும் வேறுபாடு கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய வெளியுறவு கொள்கை என்ன? ஒன்றுதான். பாரதிய ஜனதா கட்சியின் வெளியுறவு கொள்கை என்ன? அதேதான். காங்கிரஸ் கட்சியினுடைய பாதுகாப்பு கொள்கை என்ன? பாரதிய ஜனதா கட்சியின் பாதுகாப்பு கொள்கை என்ன? ரெண்டும் ஒன்றுதான். காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன? அதே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். அதேதான் பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாதார கொள்கை. அவர்களுடைய கல்விக் கொள்கை என்ன? அவர்களுடைய மருத்துவ கொள்கை என்ன? ரெண்டுமே ஒன்றுதான். சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அதை செயல்படுத்தினது யார்? பாரதிய ஜனதா. நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? பாரதிய ஜனதா. என்ஐஏ கொண்டு வந்தது யார்? தேசிய புலனாய்வு முகமையை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். செயல்படுத்தியது யார்? பாரதிய ஜனதா. அவர்கள் பெற்று பேர் வைப்பார்கள், இவர்கள் உணவு கொடுத்து ஊட்டமாக வளர்ப்பார்கள். ரெண்டும் ஒன்றுதான். என் அன்பு சொந்தங்களே, கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யார்? காங்கிரஸ். கொடுக்கும் போது இந்த நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக. அதை எதிர்த்து பேசி தடுக்காமல் இருந்தது யார்? இவர்கள் தான். கச்சத்தீவை கொடுக்கும் போது இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரே ஒரு வீரமகன் தான் எதிர்த்து பேசிய நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான். இந்த நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிறது காங்கிரஸ் ஆட்சி, அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே என்று எதிர்த்து பேசியவன் நம்முடைய தாத்தன் மூக்கையத்தவர் மட்டும்தான். உங்கள் அப்பா காஷ்மீரிலே ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து நாட்டிற்கு பெரிய வரலாற்று துரோகத்தை செய்தது போல நீங்கள் கச்சத்தீவை கொடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக என்னுடைய ராமநாதபுரம் தொகுதியை சார்ந்த மீனவ மக்களுக்கு பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று பேசியவன் அவன் ஒருவன் தான். கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது யார்? இந்திய ஒன்றிய அரசியலின் பட்டியலுக்கு பொது பிரிவுக்கு கொண்டு போனது யார்? காங்கிரஸ். அம்மையார் இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்து இருந்தது யார்? இதே திமுக. அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போவான், இவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்? அற்ப பதவிக்காக ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எடுக்கும் போது தடுக்காமல் இருந்துவிட்டு இப்போது கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம் என்று பேசி ஏமாற்றுவார்கள். கச்சத்தீவை கொடுக்கும் போது தடுத்து போராட நிறுத்தாமல் விட்டுவிட்டு இப்போது கச்சத்தீவை மீட்க போராடுவோம் என்று பேசுவார்கள். தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் இந்திய அமைச்சரவையில் இருந்த கட்சி திமுக. அப்போதெல்லாம் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராமல், அப்போதெல்லாம் கச்சத்தீவு மீட்பு பற்றி பேசாமல் இவர்கள்தான். இந்த கட்சிகளில் என்ன வேறுபாடு கண்டீர்கள்? என்ன வேறுபாடு கண்டீர்கள்? பாரதிய ஜனதா பாபர் மசூதியை இடிக்கும், காங்கிரஸ் இடிக்க அனுமதிக்கும். என் அன்பு சொந்தங்களை, அருமை பெற்றோர்களை, குத்தி கொலை செய்வன் விட குத்துவதற்கு வசதியாக பிடித்துக் கொள்பவன் எவ்வளவு ஆபத்தான யோக்கியன் என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வேலையை செய்தது காங்கிரஸ். என்ன மாறுதலை கண்டீர்கள் இவர்களிடத்திலே? என்ன செய்தார்கள்? ஒரு மாறுதல். விடுதலை பெற்ற இந்தியாவில் 80 ஆண்டுகள், 60 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் ஆண்டது காங்கிரஸ். இந்த நாடு பற்றிருக்கிற ஏழ்மை, வறுமை, கொண்டிருக்கிற ஏழ்மை, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்டினி எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இவர்கள் தான். தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சியில் சாராயம் இருக்கும், டாஸ்மாக். அதிமுக ஆட்சியில் மூடப்படுமா? இருக்காது. இங்கே ஊழல் லஞ்சம் இருக்கும், அதிமுக ஆட்சியில் ஊழல் லஞ்சம் இருக்காதா? இருக்கும். அதேதான். இங்கே கொள்ளை நடக்கும், அங்கேயும் கொள்ளை. இவர்கள் ஆட்சியிலே அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவ பெண்ணுக்கு பாலியல் தொல்லை என்றால் பொள்ளாச்சியிலே பாலியல் வன்கொடுமை. 2 பேர் ஆட்சியிலே அதேதான். என்ன மாறுதலை கண்டீர்கள்?
இவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஆத்து மணலை அள்ளி விற்பார்கள், வளத்தை கொள்ளையடிப்பார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஆத்து மணலை கொள்ளையடிப்பார்கள். அவர்கள் வந்தாலும் நம் பூமித்தாயின் மாறாக இருக்கிற மலையை நொறுக்கி கல்குவாரியாக மணலாக ஏற்றுவார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஏற்றுவார்கள். என்ன மாறுதல்? அவ வந்தால் 1000 கொடுப்பான், இவன் வந்தால் 2000 கொடுப்பான், திருப்பி இவர் 2000 கொடுப்பான். இவர் வந்தால் வங்கியிலே 5000 போடுவார், அவர் வந்தால் 10000 போடுவார். எவன் அப்பம் விட்டு சொத்தை வித்து கொடுக்கிறீர்கள்? என்ன உங்க பரம்பரை காசில் கொடுக்கிறீர்கள்? யாரு காசு? யாரு காசு? யாரு கேட்கிறது? இந்த கூட்டத்தில் யாரு கேட்பது? யாரு கொடுப்பது? என்ன நீ ராஜராஜ சோழ பரம்பரை, உன் பரம்பரை சொத்து விட்டு நீ சொத்தை வித்து விட்டு கொடுக்கிறாய்? யார் காசிலே கொடுக்கிறாய்? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? ஒரு நரி நாடால துடிக்கிறது. அப்போது ஆடுகளை முன்னே கூட்டி வைத்துக் கொண்டு ஆடுகள்கிட்ட ஓட்டு கேட்கிறது. என்னை வெள்ள வைத்து அமைச்சராக்கி விட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு குளிர்காலத்திலே போர்வை தருகிறேன் என்கிறது. ஆஹா, இவன் வந்தால் போர்வை தருவான் போல இருக்கு என்று ஓட்டை போட்டு முதலமைச்சராக்கி விடுகிறார்கள். அந்த நரி வந்தவன போர்வை கொடுக்கறேன்னு சொல்லிட்டேன்ல, போர்வை செய்யணும்னு ஆட்டு தோலை உரிக்குது. என்னடா தோலை உரிக்கிறேன்? அப்புறம் எங்கிருந்து போர்வை கொடுக்கிறது? உங்க தோலை உரிச்சு தான் கொடுக்கணும்னு. அப்பத்தான் ஆடுகள் அலறி துடிக்குது, நம்ம தோலை உரிப்பான். அப்படித்தான் அவன் தோலை உரி என்று உரிக்குது நரி. இவர்கள் நம் வரி என்று உரிப்பார்கள். நம் வரியை எடுத்துத்தான் நமக்கு 2000, 3000, 4000 மிக்சி, கிரைண்டர், இந்த அண்டா குண்டா பரிசு பொட்டி. எவன் அப்பம்ட்டு காசு? நம்ம அப்பம்ட்டு காசு. இந்த கொடுமையான ஆட்சி முறையை ஒழிக்கணும். முதல்ல அதை புரிஞ்சு, இலவசம் என்பது ஏமாற்று, ஒரு மறைமுகம், லஞ்சம். இதை எப்படி அறிவு சமூகம், கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த இந்த நாடு எப்படி இருக்கிறது? இந்த முறை கேரளாவில் இருக்கிறதா? ஓட்டுக்கு நீ காசு கொடுத்து விட முடியுமா? போய் பாருங்கள், கேரளாவில் தேர்தல் நடக்கிறது, காசு கொடுக்க முடியுமா? பாருங்கள். ஏன்? அவன் அறிவு சமூகமாக இருக்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் இடத்தில் கேட்கிறார்கள், அம்பேத்கர், நீங்க கல்வி அறிவை கொடுத்து விட்டால் சமத்துவம் சமத்துவம் எல்லாம் வந்துவிடும் என்றீர்களே, அது வரவில்லையே, அப்ப கல்வி பயன்படவில்லையே என்று கேட்கிற போது அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், என் அன்பு மக்களே, தன்னலம் என்று வந்துவிட்டால் அறிவு வேலை செய்யாது என்கிறார். இவன் எவஞ்சத்தா எனக்கு என்ன, நான் வாழ்ந்தா போதும் என்று நினைக்கிறாய். உனக்கு மலை போனால் என்ன, மணல் போனால் என்ன, நீரை உறிஞ்சி வித்தால் என்ன, காற்று நஞ்சானா என்ன, நீர் நஞ்சா என்ன, உணவு விஷமானால் என்ன, எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது ஏன்? கேள்வி எழுப்பினாயா? அது என்ன, புகையிலை பயன்படுத்தியதா, பான்பராக்கு போட்டதா? எதனால்? தாயின் மாரில் பால் குடித்ததை தவிர ஒன்றும் செய்யாத பச்சிளம் குழந்தைக்கு எப்படி புற்றுநோய் வந்தது? காரணம் என்ன? தாயின் மாரில் வந்த பால் நஞ்சாகி போனது. தாய்ப்பால் ஏன் நஞ்சானது? தாய் உண்ட உணவு நஞ்சானது. அப்ப உணவு விஷமாகிவிட்டது. உன்னால் வாழைப்பழத்தை அப்படியே, ஆப்பிளை அப்படியே, திராட்சை பழத்தை அப்படியே, மாம்பழத்தை அப்படியே சாப்பிட முடியுமா? அப்போது மாம்பழத்தை நீ அறுத்தால் மாம்பழ கொட்டைக்கிளை ஒரு வண்டு இருக்கும், பூச்சி இருக்கும். இப்போது பார், இருக்கிறதா? பூச்சி தக்காளி, பூச்சி கத்தரிக்காய் காட்டு பார்ப்போம். ஏன்? நீ பூவிலே மருந்தடித்து விடுகிறாய், பூச்சி செத்து போகுது, அந்த அங்கே விஷமாக விளையுது கத்தரிக்காய். காட்டு, ஒரு பூச்சி கத்தரிக்காய் காட்டு பார்ப்போம். நான் இறங்கி இப்படி போறேன். நீ நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய், காற்றை சுவாசிக்கிறாய், கந்தக தூசியை சுவாசிக்கிறாய். ஒரு மரம், ஒரு மனிதன் 422 மரம் தேவைப்படுது ஒரு மனிதனுக்கு. உனக்கு இருக்கா? இருக்கா உனக்கு? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம் இருக்கா? எத்தனை கார் ஓடுது, எத்தனை மரம் இருக்குது? காட்டு. நீ காற்றையா சுவாசிக்கிறாய், கந்தக தூசியை சுவாசிக்கிறாய். அப்புறம் நுரையீரல் தொற்று, புற்று, அப்புறம் கண்ணு எரிச்சல், தோல் நோய் வராமல் என்ன செய்யும்? என்னைக்கு சிந்திப்பாய்? என்னைக்கு சிந்திப்பாய்? நீ குடிக்கிறது தண்ணி தானா? அது நீரா? அறிவு சமூகம் சிந்திக்க வேணாமா? தண்ணீருக்கென்று தனித்த உயிர் கிடையாது. ஆனால் தண்ணீர் இல்லாமல் உலகில் ஒரு உயிரும் கிடையாது. தண்ணீருக்கு உள்ளே பல கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த சமூகம் புரிந்து கொள்ளணும். அதில் என் நிலையில என் தம்பி தங்கைகள், தண்ணீருக்குள்ளே பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள், பூஞ்சை காளான் என்று பல நுண்ணுயிரிகள், அவைதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருகிறது. இவன் சுத்திகரிக்கிறேன் என்ற பெயரில் அந்த நுண்ணுயிரிகளை கொலை செய்து விட்டு அந்த மினரலை கொண்டு விட்டு மினரல் என்று தண்ணீருக்கு பேர் வச்சு வைக்கிறான். நீ அதை வாங்கி குடிக்கிறாய்.
அது தாகம் நிற்கும். தண்ணீரால் மனித ஆற்றல், மனித உடலுக்கு வருகிற ஆற்றல் இருக்காது. அதனாலதான் 30 வயசு 40 வயசுல முட்டி வலி, கை வலி எல்லாம் வருது. காரணம் அதுதான். அது தண்ணீர் இல்லை, தண்ணீர் போல ஒன்று. அது குடிக்கிற திறனில் இருக்கிறது, குடிக்கிற தரத்தில் இருக்கிறது சான்று தந்தவன் எவன்? எவன்? இது ஒரு அறிவு சமூகம் செய்வதா? பரிணாம வளர்ச்சியிலே ஒன்று, என் அன்பு தம்பி தங்கைகளே, மனிதன் படைக்கப்பட்டவன் அல்ல, பரிணாமத்தில் வந்தவன் என்ற அறிவு இருந்தாலே சாதி மத சண்டை ஒளிஞ்சிருக்கும். இங்க எவனும் படைக்கப்பட்டவன் இல்ல, பரிணாமத்தில் வந்தவன். இயற்கையின் பரிணாமத்திலே பல படிநிலை பாய்ச்சலிலே கடைசியாக வந்த அற்ப உயிர் இந்த மனிதன். தான் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் அளித்தான். இந்த உலகில் இத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது, எதனாலும் இயற்கைக்கு அழிவில்லை, மனிதனை தவிர. அவனால் தான் எல்லா அழிவும் இருக்கிறது. எதை பற்றி சிந்தித்திருக்கிறாய்? 2000 கொடுத்து விட்டால் ஓட்டை போட்டு விடுவாய், மிக்சி கொடுத்தால் வாங்கி போட்டு விடுவாய், பரிசு பொட்டி வக்கற்று போனாயா? 1000 2000க்கு கையேந்திர ஒரு இழிநிலையில் உன்னை வைத்திருக்கிறான். ஒரு அவமானம் இல்லை? நீதான் தன்மானத்திற்கு தூக்குல தொங்கினவனா? நம் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தீரா நீயே இந்த நாட்டை ஆண்டுக்க. நீ 100 விழுக்காட்டு வரியிலே 50 விழுக்காடை எனக்கு கட்டிட்டு 50 விழுக்காடை நாட்டை நிர்வகிக்க வைத்துக்கொள் என்று சொல்லும்போது யார் நாட்டை ஆள்றதுக்கு யாரா அனுமதி கொடுக்கிறதுன்னு கேட்ட அந்த மான மரவனின் மக்களா நீங்கள்? இல்லைன்னா தூக்குல தொங்கி செத்தாலும் சரா, உனக்கு வரி கட்ட மாட்டேன் என்று செத்தவன் நம்முடைய பாட்டன். அந்த பரம்பரையில் வந்தவன் நீ 1000 500க்கு கையேந்தி நிற்கிறாய். கேவலம். இதெல்லாம் தன்மானமிக்க அறிவு சமூகம் செய்யற செயலா? ஒருத்தன் கேள்வி கேட்கிறியா? இலவசம் கொடுக்கிறியா? அதுல இழக்கிற பணத்தை எப்படி எடுக்கிறாய்? அதை மட்டும் கேள். எங்கிருந்து எடுக்கிறாய்? எங்கிருந்து எடுக்கிறாய்? இலவச பஸ் ஓட்டுறிய? இலவசமா பஸ் எவன் கேட்டது? தரமா ஓட்டுறியா பஸ்? ஒரு நாடு எப்படி இலவசமா பேருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும்? எப்படி ஓட்டும்? ஓட்டுநருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பான், நடத்துனருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பான், எரிபொருள் எங்கிருந்து போடுவான், சரி புதிய பேருந்தை எங்கிருந்து வாங்குவான்? அறிவு இருக்கிறவன் செய்யற ஆட்சியாது இது செய்வானா? சொல்லு. ஒரு தற்சார்பு நிலையை தன் மக்களுக்கு கொடுக்கிறானா பாரு. அவனே மடிக்கணினி வாங்கிக்கலாம், அவனே மிதிவண்டி வாங்கிக்கலாம், அவனே பொங்கலுக்கு வேட்டி சேலை வாங்கிக்கலாம், அவனே அரிசி பருப்பு வாங்கிக்கலாம் என்று அந்த வேலையை கொடுத்து, வருவாய் பெருக்கத்தை கொடுத்து, அவனே தற்சார்போடு பெருமையாக வாழ்கிற வாழ்க்கையை கொடுக்கிறவன் தான் தலைவன். எல்லாத்துக்கும் என்ற கையேந்து, எல்லாத்துக்கும் கையேந்து. இது ஒரு கேவலம். நான் கையேந்திரேன் பிச்சை. நம்ம எல்லாரும் நாடே சேர்ந்து கையேந்திரம் இலவசம். இது ஒரு பேர் இதுக்கு இவங்க வச்சிருக்கிறது. என்னைக்கு மாற்றுவது? எதிலிருந்து மாற்றுவது? எது மாற்று? அரசு பள்ளிக்கூடத்தை விட தனியார் பள்ளிக்கூடம் உயர்ந்ததாக இருக்கிறது, தரமாக இருக்கிறது. இப்போ இந்த அரசு தனியார் பள்ளிக்கூடத்தை விட அரசு பள்ளி கல்லூரி தரமாக இருக்கிறது. அதான்டா மாற்று. இதிலிருந்து மாற்று. அரசு மருத்துவமனையை விட தனியார் மருத்துவமனை சிறப்பாக இயங்குது, நல்ல தரமான மருத்துவம் இல்லை. தனியார் மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனை ஆக சிறப்பாக இருக்கிறது. மாற்று. ஒவ்வொன்றிலையும் மாற்று. அதுதான் அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கணும். ஒரு நாட்டிலே ஆகச் சிறந்த வளம் எது? அறிவு வளம். ஒரு நாட்டின் எதிர்காலமே அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். உன் வகுப்பறை அறிவு கருவறையா இருக்கா, வியாபார அறையாக இருக்கா? அப்புறம் மாற்றணும் துடிக்கிற உங்க பிள்ளைகளின் எண்ணத்தை பாருங்கள். முன்னால் நிற்கிற உங்க பிள்ளைகளின் சாதி என்ன என்று பார்க்காதே, சாதிக்க துடிக்கிற எங்கள் எண்ணத்தை பார். எங்கள் மதம் என்ன என்று தேடாதே, நாங்கள் முன்வைக்கிற அந்த மனிதத்தை பார். மனிதம்தான் ஆகச் சிறந்த புனிதம் என்கிற கோட்பாட்டை ஏற்று நில்லு. அதை பார். என்ன நடந்திருக்குங்க? ஒரு மாறுதலும் இல்லை. இந்த தேர்தலும் வழக்கம் போல நடந்து கடந்தால் ஒன்னும் செய்ய முடியாது. மறுபடியும் திமுக அது சரியில்லை, அதை விட்டா அதிமுக அது சரியில்லை, இதை விட்டா என்ன இது? பிசாச விவாகரத்து பண்ண வேண்டியது, அப்புறம் பேய திருமணம் பண்ண வேண்டியது, அப்புறம் பேய விவாகரத்து பண்ண வேண்டியது, அப்புறம் பிசாச திருமணம் பண்ண வேண்டியது. இது ஒரு பொழப்பு. பேயை விவாகரத்து செய்,
ஒரு தேவதையை மறுபடி திருமணம் செய். ரொம்ப திரும்பி 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 பண்ணாத. எப்படி மாற்று? திமுகவுக்கு எப்படி அதிமுக மாற்றுன்னு நீ சிந்திக்கிற? தீமைக்கு எப்படி தீமை மாற்று? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தான் ஒழிப்பேன் என்கிறார்கள். அந்த நன்மை யார்? அந்த நன்மை எது? எது நன்மை? எது நன்மை? நாங்க வந்தா 2000 மகளிருக்கு கொடுப்போம், நாங்க வந்தா குடும்ப தலைவிக்கு 2000 கொடுப்போம், நாங்க வந்தால் 2500 கொடுப்போம். இதுவாடா ஒரு ஆட்சி முறை? 2000 இல்லடா, 2000 இல்ல, 25,000 கூட மாதம் ஈட்டிக் கொள்கிற வருவாய் பெருக்கத்தை என் தாய்க்கு கொடுக்கிறதாண்டா ஒரு தன்மானமிக்க தலைவனின் ஆட்சி. அதை விட்டு 2000 கொடுப்பேன், எல்லாம் கொடுத்துருவேன், எல்லாம் கொடுத்துருவேன், இலவசம் எல்லாம் கொடுத்துருவேன். வேலை, உழைப்பு, சம்பளம், வாழ்க்கை, இது ஒவ்வொன்றும் துண்டிக்கப்படுது. இலவசத்தில் துண்டிக்கப்படுது. என் உடன் பிறந்தானே. அடுக்கு இது முதல்ல வேலை, அதுல உழைப்பு, அதுக்கு பிறகு ஊதியம், அதான வாழ்க்கை, பெருமை மிக்க வாழ்க்கை. இந்த கோட் இந்த இது வந்து துண்டிக்கப்படுது. நம்மளை ஏமாத்துறான்னு தெரிய வேணாமா? ஏமாத்துறான்னு தெரிய வேணாமா? ஒருத்தன் திருட வாரான், ஆனா நாய் அந்த வாசல்ல உட்கார்ந்துருக்கு, மதில் சுவரை ஏறி குதிக்கிறான், பாக்குது. அப்ப பார்க்கும்போது இவன் நம்ம வீட்டு எஜமானுக்கு, நம்ம வீட்டு முதலாளிக்கு வேண்டியவனா இருப்பானோ, உறவினனா இருப்பானோன்னு பாக்குது. திருப்பி ஏறி போறான், கூடவே போய் நிக்குது, பாக்குது. இவன் ரொம்ப விறுவிறுன்னு போறானே, துணிஞ்சு போறானே, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரனா இருப்பானோன்னு நினைக்குது. மறுபடி போறான். இந்த நாய் நம்மளே பார்த்துட்டு இருக்க, ஒருவேளை கடிச்சாலும் கடிச்சிருமோன்னு நினைச்சு அவன் பையில வச்சிருந்த ஒரு எலும்பு துண்டை தூக்கி போடுறான். டப்புன்னு அவனை பாஞ்சு கடிச்சிருது. ஏன்? அதுவரை அந்த வீட்டுக்கு உறவினன்னு அது நினைக்குது. எலும்பு துண்டை போட்டவன இவன் திருட வந்த அயோக்கிய பேடா நமக்கு லஞ்சம் கொடுக்கறான்னு கடிச்சிருச்சு. அப்ப நாய்க்கு தெரியுது இவன் எலும்பு துண்டை போடுறதே திருடத்தான்னு. நமக்கு தெரிய வேண்டாமா? இவன் 1000 500 கொடுக்கறது திருடத்தான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? இது மான தமிழினம் செய்யற வேலையா? இது இங்க ஒழிக்கணும். எதுல இருந்து மாற்ற கண்டாய்? திமுகவுக்கு அதிமுக என்ன மாற்று? இன்னைக்கு திமுக இருக்கிற அமைச்சர்ல 11 பேர் அதிமுக அமைச்சர். அதிமுகவில் அமைச்சராக இருந்த 11 பேர் இன்னைக்கு திமுக இருக்காங்க. கேட்டா இது தாய் கழகத்துக்கு வந்துட்டேன்பாங்க. அப்ப தாயை போலதான பிள்ளை இருக்கும், நூலை போலதான சேலை இருக்கும். சொர்ணாக்கா மாதிரி அம்மா இருந்தா அப்புறம் சொர்ணாக்கா மாதிரி இல்லாம எப்படி ஐஸ்வர்யா ராய் மாதிரி வரும்? எப்படி வரும்? ஏடா கொடுமை, இது கொடுமைடா. இன்னும் இந்த சனை நம்புத அதிமுக திமுக. அதை விட்டா இது, இதை விட்டா இது. 2 சனியனை விட்டு தொலை. உன் பிள்ளைகள் நிக்கிற, உங்க பிள்ளைகள் நிக்கிற. வழியே இல்லை என்று சொல்லாதே. நாமே ஒரு வழியாக மாறுகிறோம், மாறிக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நேத்தா 15 ஆண்டுகளாக இதே மகன் கத்தி 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 கத்தி, ஒத்த மகன் வந்து கத்தி கத்தி 36 லட்சம் பேரை இன உணர்வு, மான உணர்வு கொண்ட தன்மானமிக்க தமிழ் மக்களின் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியாக ஒரு கட்சி இந்த நாட்டில் சொல்ல முடியுமா? என் கட்சியின் வாக்கு, என் கட்சியின் ஓட்டு இவ்வளவுன்னு ஒரு கட்சி சொல்ல முடியாதா? பிரபாகரன் மகன் நான் தான் சொல்ல முடியும். என் கட்சி ஓட்டு 36 லட்சம் நான் தான் சொல்ல முடியும். நீ அப்பவும் பாயப்படுவ. 6 மணி நேரம் என் வாக்கை என்ன நீ எண்ண மாட்டேன்ற, தயங்குற. ஒவ்வொரு சின்னத்துக்கு ஒவ்வொன்ன பறிச்சு பறிச்சு கொண்டுட்டு போன. ஒரு சின்னத்தை கொடுப்பேன், நான் கொண்டு வச்சப்பே மறுபடியும் எடுத்துருவேன். இப்போ என் சின்னத்தை நீ எடுக்க முடியாது. ஏன்னா நான் நிலையான அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டேன். 4வது வெட்டியில வைக்கிறது, 5வது வெட்டியில வைக்கிறது. இப்ப நீ முத பெட்டியில வச்ச ஆகணும், வச்சாகணும், வழி கிடையாது. அதனால என் அன்பு மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான களமாக, வரலாறு நமக்கு தந்திருக்கிற பெருவாய்ப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளணும். இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலை தூக்கி போடும். நீங்க ஐயா ஸ்டாலின் ஆட்சியில 5 ஆண்டு ஆண்டுட்டீங்க, அவங்க அப்பா ஆட்சியில 25-30 ஆண்டுகள் ஆண்டுட்டீங்க, அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஆண்டுட்டு வாழ்ந்துட்டீங்க. திருப்பி ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில நீங்க வந்து 4.5 ஆண்டுகளுக்கு ஆண்டுட்டீங்க. அவங்க 2 பேரும் ஆட்சியிலையும் வாழ்ந்துட்டீங்க. ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாடை மாற்றி படைக்கலைனா நீங்க அப்புறம் கேளுங்க. அதுக்கப்புறம் நாங்க வாக்கேட்டு வரல, நீங்க வாக்கம் போடாதீங்க.
ஒரு வாய்ப்பை கொடுங்க. எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது பயனற்று போகும். கோடி கனவு கொண்டுள்ளோம், அதை கூடி நிறைவேற்ற வாருங்கள் என் அன்பு மக்கள் என்றால் உங்க வீதிகளில் கையேந்தி நிற்கிறோம். நாங்கள் கேட்பது வாக்கு அல்ல, வருங்கால நம் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு உங்கள் பிள்ளைகள் வரும். நான் ஓட்டுக்காக வந்தவனா இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்? வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக் தரேன், வீட்டுக்கு ஒரு கார் தரேன், நான் வேணா ஒரு ஹெலிகாப்டர் தரேன் வேணா சொல்லலாம். நான் ஏமாற்ற தயாராக இல்லை. இந்த நிலையிலிருந்து முற்றுமுழுதாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நிற்கிறவன். அதனால கூட்டம் அரசியலாகாது என் அன்பு சொந்தங்களே. கூட்டணி வைத்திருப்பவன் தான் வலிமையானவன் என்று கருதாதீர்கள். கூட்டத்தில் நிற்பவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுகிறது. நாங்கள் வீரர்கள், அதனால் தொடர்ந்து தனித்து களத்திலே தனித்துவத்தோடு நிற்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நிற்கிறோம்? யாரை நம்பி நிற்கிறோம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வரக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் தமிழின மக்கள் சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் என்ற பதிவு வரக்கூடாது. வந்தவனை எல்லாம் வாழ வைத்தீர்கள், ஆனால் சொந்த மக்களை வாழ வைத்தீர்களா? தமிழ் மீட்சி வர வேண்டும் என்றால், தமிழர் எழுச்சி வர வேண்டும் என்றால் தமிழன் ஆட்சி வர வேண்டும். அதற்கு அறிவு சமூகம் ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல, யாருக்கு செலுத்துறோம், ஏன் செலுத்துறோம், எதற்காக செலுத்துறோம், அதை உணர்ந்து தெளிந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் எப்போதும் என் அன்பு சொந்தங்கள் நல்லவற்றை மட்டும்தான் தேர்வு செய்வீர்கள். ஒரு துணி கடைக்கு போனால் நல்ல புடவையைத்தான் தேர்வு செய்ய, நல்ல வேட்டி சட்டையைத்தான் தேர்வு செய்வீர்கள். எங்கே நல்ல உணவு கிடைக்கும் என்று தேடி போய் நல்ல உணவைத்தான் தேர்வு செய்வீர்கள். எது ஒன்றையும் ஆகச் சிறந்த எதுவோ, எது சரியோ அதைத்தான் தேர்வு செய்வீர்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள் என் அன்பு மக்களே. ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும், கூட்டமாக நிற்கிறான் அவன் கூட நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். கூடி கொள்ளையடித்தால் சரியாகுமா? கூட்டமா நின்று கூட்டமா கொலை செய்தால் கொலை சரியாகிவிடுமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு தவறை சரி என்று சொன்னால் சரியாகிவிடுமா அது? அதனால் ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் எவனோ அவனேதான் சரியான வீரன். அதனால் சரியானதை செய்ய பழகுங்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறான் புரட்சியாளன் சேகுவேரா. உங்கள் பிள்ளைகள் மிகச் சரியானதை மனச்சான்று வழிநடத்தியபடி நடந்தவன் தான் உலகில் எல்லா காலகட்டங்களிலும் மாறுதலை உண்டு பண்ணியிருக்கிறான். நாங்கள் எங்கள் மனச்சான்று வழிநடத்துகிறபடி நின்று சென்று கொண்டிருக்கிறோம். எங்கள் பயணம் எங்கள் கால்களை நம்பித்தான், அடுத்தவர் கால்களை நம்பி அல்ல. ஏனென்றால் எங்கள் கனவு பெரிது, புனிதமானது. உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெரிய கனவை சுமந்தினில் அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி என் இனத்தின் உரிமை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற பெரிய புனித கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்கள் அன்பு மகன் அன்போடு வேண்டுகிறேன். இந்த சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அடுத்ததாக அரக்கோணம் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி என்பது உங்களின் வெற்றி. இது நமக்கான வெற்றி, நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்திற்கான வெற்றி. நீங்கள் நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் என்று கருதி விடாதீர்கள் என் சொந்தங்களே. நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மற்ற கட்சிகளின் வெற்றி என்பது சாதாரண ஒரு நிகழ்வு. திமுக வெற்றி, அதிமுக வெற்றி என்பது ஒரு நிகழ்வு. ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய வெற்றி சரித்திரத்தில் மிகப்பெரிய புரட்சி, வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம். எளிய பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல், காசு இல்லாமல் ஆகச் சிறந்த கருத்தை இந்த மண்ணில் விதைத்து ஒரு கருத்தியல் புரட்சியின் மூலம் புதிய ஒரு அரசியலை கட்டி எழுப்பினார்கள் என்ற ஒரு வரலாற்று பதிவு வர வேண்டுமானால் எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து எங்களை வலிமைமிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள். அது ஒன்றுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு. இந்த மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமில்லை என்கிறான் மாசேத்துங். இந்த மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது தான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. அந்த படையை
வாக்கு செலுத்தி புதிய சரித்திரம் படையுங்கள் என்று உங்கள் அன்பு மகன் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இங்கே சோளிங்கர் தொகுதியிலே என் தம்பி அசோக்குமாருக்கும், அரக்கோணம் தொகுதியிலே என் தம்பி ராஜ்குமாருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, விவசாயி சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஐயாக்கா. ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்க வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, விவசாயி சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏழச்சன வாழ்க்கையில ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏழை மக்கள் வாழ்க்கையில ஏற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் என்பது சொல் அல்ல, ஒரு செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. என் அன்பு சொந்தங்களின் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். உழைக்கும் மக்களே உங்கள் சின்னம், பாட்டாளி சொந்தங்களே உங்கள் சின்னம், கற்றறிந்த பெருமக்களே உங்களின் சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.